ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? எக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். 3 காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வடித்த ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.